நார்த் இந்தியா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாங்கள் எத்தனை நாள் எத்தனை பிளேஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. Day 1 சென்னை டு டெல்லி. நாங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஃப்ளைட்டை ப்ரிஃபர் பண்ணோம். சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் 6 o'clock ஃப்ளைட் எடுத்துருவாங்க. நீங்கள் ப்ரியராக 1 hourக்கு முன்னாடியே போயிடணும். டெல்லியில் 9 o'clock ரீச் ஆகும். நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷார்ப்பான திங்ஸ் எதுவும் கேரி பண்ணாதீங்க. லைக் சிசர், நைஃப் இது மாதிரி ஐட்டம் எதுவும் கேரி பண்ணாதீங்க. மொபைல், சார்ஜர், பவர் பேங்க் இது மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணிக்கோங்க. அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 2 months பிஃபோரே ஃப்ளைட் புக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் சேர்த்தே புக் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். நாங்கள் போனது ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. டிக்கெட் புக் பண்ண போதே ஃபுட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஒரு நான்வெஜ் ஒரு வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு எக் ஆம்லெட், ஒரு கட்லெட், தட்டைப்பயிர் கிரேவி, பன்னு, பட்டர், யோகட், ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. வெஜ்ஜில் ஆலு பராத்தா, அதோட கொஞ்சம் பன்னீர் கிரேவி, ஒரு வெஜ் பால் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு யோகட்டு. ட்ரிங்க்ஸுக்கு காஃபி, டீ, மில்க் எல்லாமே இருந்தது. ஒரு மில்க் பவுட்ரு, சுகரு, அந்த டிகாஷன் கொடுத்துருந்தாங்க. நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபைனலி இந்த ஆப்ஷன் எதுக்காக இருக்கோ அதுக்காக யூஸ் பண்ணேன். ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்லேயே ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. பிகாஸ் Day 1க்கு எந்த ஒரு ரூமே போடல. உங்களுக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே வாங்கோ அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கும். இப்போ நம்ம டெல்லியிலேருந்து நியூ டெல்லி போகணும். அதனால டெல்லியில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு பர்சனுக்கு 64 rupees. 20 minutesல ரீச் ஆகிடுவோம். நம்ம ரூம் எதுவுமே போடல, ஆனால் லக்கேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கிளாக் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாக் ரூம் போயிட்டு நெக்ஸ்ட்டு போகிற ஊர் ட்ரெயின் டிக்கெட் காட்டினீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. 24 hours சின்ன பேக்கு 30 rupees, பெரிய பேக்கு 60 rupees. அங்கே சேஃபாக வச்சுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ரெட் ஃபோர்ட் போயிட்டோம். ஆட்டோக்கு 300 rupees சார்ஜ் ஆச்சு. அங்கேயே ஜூஸு, சோலே பட்டூரே எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே டிக்கெட் எடுக்க போயாச்சு. டிக்கெட் ஒரு பர்சனுக்கு 80 rupees. அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் அங்கே மியூசியம்ஸ் இருந்துச்சு. அப்படியே அந்த மியூசியம் உள்ளே போனால் முகல் எம்பையர்ஸ் பற்றி அந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ராஜாக்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், வால், துப்பாக்கி இது மாதிரிலாம் அங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற கடையெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போவோம். அங்கே அப்படியே நடந்து போனீங்கன்னா ஹல்திராம்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ரிக்ஷாலாம் இருக்கும். ரிக்ஷாவில் ஏறிக்கிட்டிங்கன்னா ரெட் ஃபோர்ட் வாசலில் இறக்கி விட்ருவாங்க. பர் பர்சனுக்கு 20 rupees. நம்ம அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் போகிறோன்றதை பார்க்கலாம்.